கர்நாடக காட்டுக்குள் அம்மாநில வனக்காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காட்டுக்குள் சென்றவர்கள் உண்மையிலேயே மாட்டை தேடி சென்றார்களா அல்லது மான் பிடிக்க சென்றார்களா என்கிற சந்தேகம் இப்போது எழுகிறது. தொடர்ந்து வனம் சார்ந்த விஷயங்களில் அத்துமீறி ஈடுபடக்கூடியவர்களாக தமிழர்களும், அப்படி ஈடுபட்டதற்காக கொல்லக்கூடிய இடத்தில் பிறமாநில போலீசாரும் இருந்து வருவது அடுத்தடுத்து நடக்கிறது. 2015 ஆந்திரத்துல நடந்ததுன்னா இப்ப கர்நாடகத்துல நடந்தது. காட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காகவே கொல்ல முடியுமா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. கர்நாடகத்துக்குள் நடந்துள்ள ஒரு கொடூர சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது. கர்நாடக காட்டுக்குள் அம்மாநில வனக்காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் வட்டம் ஷக்கியா வனச்சரகத்துக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை 6 மணி அளவில் வன பாதுகாவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அரிய வகை மானை வேட்டையாடி அதன் இறைச்சியை கொண்டு வந்த 4 பேரை அவர்கள் பார்த்துள்ளனர். 4 பேரும் நாட்டு துப்பாக்கியால் வனக்காவலர்களை சுட்டதாகவும், அதனால் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நோக்கில் பதிலுக்கு வனக்காவலர்கள் சுட்டதில் 3 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. ஜோசப் மகிமைதாஸ் என்பவர் படுகாயங்களுடன் பிடிபட்டிருக்கிறார். அவர் மைசூரில் இருக்கிற KR மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரும் கர்நாடகத்தில் ஹனூர் வட்டம் தோமையார் பாளையா எனும் கிராமத்தில் வசித்து வந்தனர். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இவர்கள். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் சௌரியப்பன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்தோணிசாமியின் மனைவி மேரி அளித்த புகாரின் பேரில் ஹனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேரி தனது புகாரில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் தங்களது 2 மாடுகள் வீட்டுக்கு திரும்பாததை தொடர்ந்து அவற்றை தேடி 4 பேரும் காட்டுக்குள் சென்றனர். வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவு சென்ற 4 பேரும் நள்ளிரவு ஆகியும் மாடுகள் கிடைக்காததால் அங்கேயே இரவு தங்கினர். இந்நிலையில் மறுநாள் அதிகாலை 5 மணி அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனக்காவலர்கள் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தனர். அவர்கள் நாட்டு துப்பாக்கி எதுவும் வைத்திருக்கவில்லை. மாடுகளை தேடி சென்றவர்களை வனக்காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளனர் என்று மேரி தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். காட்டுக்குள் சென்றவர்கள் உண்மையிலேயே மாட்டை தேடி சென்றார்களா அல்லது மான் பிடிக்க சென்றார்களா என்கிற சந்தேகம் இப்போது எழுகிறது. 3 கொல்லப்பட்டதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த தோமையார் பாளையா கிராம மக்கள் ஹனூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட வனத்துறை அலுவலகத்தை அடித்து நொறுக்கி உள்ளனர். மேலும் ஹனூர் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிராம மக்களை சந்தித்த ஹனூர் தொகுதி MLA மஞ்சுநாத் போராட்டத்தை கைவிடுமாறும் அரசிடம் பேசி நியாயம் கிடைக்க வழிவகை செய்வதாகவும் உறுதியளித்தார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு அரசிடமிருந்து தலா ரூபாய் 5 லட்சமும் தன்னுடைய சொந்த பொறுப்பில் தலா ரூபாய் 10 லட்சமும் இழப்பீடு வழங்க ஏற்பாடு செய்வதாக மஞ்சுநாத் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்நிலையில் இறந்தவர்களின் உடல்கள் மைசூரில் உள்ள KR மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துச் செல்லப்பட்டன. அங்கு 3 பேரின் உடல்களும் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு இடையே உடல்கள் ஹனூருக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே இந்த விவகாரத்தில் மனித உரிமை மீறல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய மனித உரிமை ஆர்வலர்கள் காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்திருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொல்லும் அளவுக்கு வனக்காவலர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தை மாநில மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரித்து பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்ததால் 3 தமிழர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ள சம்பவம் கர்நாடக தமிழர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பு 2015 ஆண்டு ஏப்ரல் 7 ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய சேஷாச்சலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி
20 தமிழர்களை ஆந்திர போலீஸ் சுட்டுக் கொன்றது. அப்போது சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்தார். அதே டயத்தில் தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா இருந்தார். தொடர்ந்து வனம் சார்ந்த விஷயங்களில் அத்துமீறி ஈடுபடக்கூடியவர்களாக தமிழர்களும், அப்படி ஈடுபட்டதற்காக கொல்லக்கூடிய இடத்தில் பிற மாநில போலீசாரும் இருந்து வருவது அடுத்தடுத்து நடக்கிறது. 2015 ஆந்திரத்துல நடந்ததுன்னா இப்ப கர்நாடகத்துல நடந்திருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. காட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காகவே 3 பேரின் உயிரை எடுத்து விட முடியுமா, கொல்ல முடியுமா? அது மனித உரிமைக்கு அப்பாற்பட்டது அல்லவா? இது ஒரு கேள்வி. இன்னொன்று, கொல்லுகிற அளவுக்கான ஒரு முடிவை வனக்காவலர்கள் எடுத்தனர் என்றால் உண்மையிலேயே அவர்கள் வசம் ஏதேனும் துப்பாக்கி இருந்ததா? அவர்களால் வனக்காவலர்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட இருந்ததா? இன்னொன்று, அவங்க அரிய வகை மான், தடை செய்யப்பட்ட மான் வகைய மான் இறைச்சிக்காக ஒரு மானை கொண்டு வராங்க அப்படின்னே வச்சு அதற்காக அவங்களை கைது செய்யலாம், ஜெயில போடலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. கொல்லுவதுங்கிற இடத்தை நோக்கி வனக்காவலர்கள் ஏன் போனார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்னன்னா, இந்த விதமான ஒரு டேஷ்ல என்கவுண்டர்ல 2 தரப்பு ஈடுபட்டு, ஒன்னு காட்டுக்குள்ள அத்துமீறி போனவங்க, இன்னொன்னு அவங்களை சுட்டு கொன்ற வனக்காவலர்கள். இதை தாண்டி என்ன நடந்தது அப்படிங்கறத பார்த்த 3வது சாட்சியும் எவரும் கிடையாது. ஒண்ணு அந்த சைட்ல யாராவது இருந்து சொன்னா உண்டு, அதான் அத்துமீறி நுழைந்தவர்கள். இப்ப ஒருவர் KR மருத்துவமனையில உயிர் பிழைத்து அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இப்ப அவர் நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பக்க தரப்பு அப்படின்னா வனக்காவலர். இப்ப வனக்காவலர்களை பொறுத்தா அவங்க ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்ல போறாங்க. அதாவது அத்துமீறி நுழைந்தவர்கள் கையில சட்டவிரோதமாக ஒரு நாட்டு துப்பாக்கி இருந்தது. அவங்க எங்களை நோக்கி சுடுவதற்கு முயற்சி செய்தார்கள். எனவே எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் அவர்களை சுட்டோம். அதுல 3 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இதை தவிர்த்து வேற எதுவும் இருக்க போறது இல்லை. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது நீதி விசாரணை எல்லாம் வர்றப்போ இவர்கள் பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி எல்லாவற்றையுமே ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்றப்ப கூட ஏற்கனவே எங்கேயோ பிடிபட்டு இருக்கக்கூடிய நாட்டு துப்பாக்கி எல்லாம் இவங்க கையில இருக்கும். அதை கூட அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப 4வதா ஒருத்தர் KR மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கால ஜோசப் மகிமேதாஸ். இப்ப அவர் தான் உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லணும். ஆனால் அவர் நினைவு திரும்பி நல்ல நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்லணும். சொல்றதுக்குள்ள எப்போதுமே கவர்மெண்ட் சைட்ல என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன். வனக்காவலர்கள் தரப்புல மிரட்டிடுவாங்க. நீ ஏதாவது மாத்தி பேசினா அவ்வளவுதான், நீ இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர்கள் அத்தனை பேருமே அந்த காட்டு ஓட்டுன பகுதியில காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தமிழர்கள் ஏதோ ஒரு காலத்துல அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப அந்த காட்டு பகுதியை ஒட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லா ஒரு கிறிஸ்டியன் பெல்ட் போல இருக்கு. ஏன்னா அந்த ஊர் பேரே தோமையார் பாளையா அப்படின்னு இருக்கு. தோமையார்னா சென்ட் தாமஸ். தாமஸத்தான் தமிழ்ல தோமையார்னு சொல்றோம். தமிழ்ல தான் தோமையார்னு சொல்றோம். அங்க தோமையார் பாளையா அப்படிங்கிற ஒரு பேர்ல கர்நாடகத்துல ஒரு ஊர் இருக்குன்னா நிச்சயமா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் அநேகமா தமிழ் கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. காலங்காலமா அங்கேயே இருந்து அந்த காடு சார்ந்து அந்த காட்டு வளம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாவே இருந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல 3 பேரை போட்டு தள்ளி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உள்ள போறது, போயிட்டு அரிய வகை மானை பிடிச்சிட்டு போயிடுறது, இல்லாட்டி ஏதோடு செய்யறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இந்த தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறப்போ வனத்துறையினர் என்ன செய்வாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் முடிவு வெட்டுற மாதிரி ஒரு தடவை உங்களுக்கு ஒரு காட்டுனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இப்படி போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நடக்கவே நடக்காது. இது எதுக்காக சொல்றேன்னா, 2015 நடந்ததுல செம்மர கடத்தல். அப்போ அன்அபிஷியலா ஆந்திரா சைட்ல இருந்து ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஒருவர் சொன்னது என்னன்னா, இந்த விதமா செம்மர கடத்தல் தொழில்ல தமிழகத்தின் வட மாவட்டங்களை சேர்ந்த பல பேர் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து நாங்க வான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எத்தனையோ காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொறுமை இழந்து இந்த தடவை டெசிசிவா ஒரு காட்டுனாத்தான் அவங்க அடுத்தாப்புல வரமாட்டாங்கிறதுக்கு தான் 20 பேரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிடுது. இப்ப அதுக்காக இந்த மாதிரியான காரியம் பல காலமா நடந்துகிட்டே இருக்கலாம். அதை ஒன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு முடிவெடுத்திருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். கடைசியில் இந்த முடிவெடுத்த நேரத்துல விதிவசத்துல இந்த 3 பேர் மாட்டினாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். எப்படின்னு தெரியல. எப்படியாக இருந்தாலுமே அத்துமீறிய 4 பேர் மீது வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு அவங்க ஒரு மான் இறைச்சியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதா இருக்கு. மான் இறைச்சியை கொண்டு வந்ததுக்காக அவர்களை கொன்று விட முடியுமா? இது ஒண்ணு. அதே நேரத்துல அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இவங்க எங்களை கொல்றதுக்கு பார்த்தாங்க, கையில அவங்க
நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த அந்தோணி என்பவருடைய மனைவி மேரி கொடுத்திருக்கிற புகார்ல அவங்க கையில நாட்டு துப்பாக்கியே கிடையாது. அவங்க தொலைஞ்சு போன மாட்டை தேடி காட்டுக்குள்ள போனவங்க. நடுநிசி வரைக்கும் ஆயிடுச்சு, மாடு கிடைக்கல. சரி அங்கேயே தங்கியிருந்து காலையில தேடிட்டு வருவோம்னு இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்குள்ள என்னெல்லாமோ ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. இதுக்கு நியாயமா பார்த்தா ஒரு நடுநிலையான நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும். யார் பேர்ல தப்பு யார் பேர்ல உண்மை இது வெளிக்கொண்டு வரும். அதே போல எந்த ஒரு பிரஷரும் இல்லாத நிலையில சுதந்திரமான முறையில இப்ப சிகிச்சை பெற்று வரக்கூடியவர் என்ன நடந்ததோ அதை சொல்லுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். இரண்டும் நடந்தாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் உண்மை உறங்கிக் கொண்டுதான் இருக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.